எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிஷூஸ் டிலைட். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக பாசிட்டிவிட்டியோட லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதே பாசிட்டிவிட்டியோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீக்ளட்டர் அண்ட் கிளட்டர் வீடியோ. ஸோ எந்தெந்த திங்ஸ் தேவைப்படுது, எந்தெந்த திங்ஸ் எல்லாம் தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கிட்ஸ் ரூம் வந்து இந்த கோலத்தில் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் எனக்கு டைமும் கிடைக்காது. ஏன்னா கிட்ஸுக்கிட்டே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வீக் வந்து இதை க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த பெட்டில் வந்து உட்காரறதுக்கு கூட இடம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 2 பேஸ்கெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த பேஸ்கெட்டோட நிலைமையை பார்த்தீங்களா, ஒன்றுத்தை கூட விட்டு வைக்கல. கிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு உடச்சி வைக்கிறோம். ஸோ அதுக்காகவே ஃபஸ்ட்டு இந்த ரூம் க்ளீன் பண்ணி ஆகணும். இன்னும் என்னென்ன உடைய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் தான் வந்து நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். எது தேவைப்படுது, தேவைப்படாத திங்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சு க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப குப்பை சேர்கிற மாதிரி தான் சேரும். ஸோ அதை என்ன பண்ணணும், தேவைப்படுற திங்ஸை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலன்னா வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே பெட்டர்னு தோணுச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு, கிட்ஸ் ரூமில் வந்து மட்டும்தான் டாய்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹாலில், ரூமில் எங்கே பார்த்தாலும் வந்து நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இந்த குட்டீஸ் வந்து அங்கங்கே போட்டு வச்சுப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்கெட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சார்வி வந்து குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து வாங்கி இந்த அளவுக்கு சேர்ந்துருச்சு. ஸோ என்னோடய தாட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான். நிறைய டாய்ஸ் நம்ம வாங்குறதுல வந்து மணி தான் வேஸ்ட் ஆகும். ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு, மெயினாக பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் டாய்ஸ் வந்து நம்ம நல்லாவே வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஸ்டேஜ் வரலும் வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ளேஃபுல் டாய்ஸாக வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எஜுகேஷ்னலாக வாங்கி கொடுக்கறது ரொம்ப பெட்டர்னு தோணுது. ஏன்னா அவங்களும் வந்து அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணுற விஷயங்கள் நிறையவே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சார்வியும் வந்து என் கூட வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இங்கே காமெடி என்னென்னா, கிட்டு வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டிருக்கான். அந்த பொம்மைகள் கூட தலை எங்கெங்கேயோ இருக்குது, கை எங்கெங்கேயோ இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் காமெடிஸ்லாம் பண்ணி வச்சுட்ருக்கான். இதெல்லாம் மொத்தமாக டீக்ளட்டர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலியே வந்துடுச்சு. சொல்லப்போனால் எனக்கு 2 நாள் ஆச்சு இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் வந்து இப்போது வெளியில் எங்கேனா இருக்குது அப்படின்னா அப்படியே ஜஸ்ட்டு வந்து இங்கே தூக்கி போட்டு போகிறது. ஸோ இது லிட்ரலாக வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பெட் ஸ்ப்ரெட் போட்டிருந்தது கூட எங்கேன்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து டாய்ஸில் போட்டு மூடி இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டும் சேர்த்து க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம், என்னடா தொடப்பம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு ஃப்ரீ ப்ரூம் ஸ்டிக் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சின்ன ப்ரஷில் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டைம் நம்மளுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தொடப்பம் வந்து இதுக்காகவே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ ரெகுலராக வந்து இது அதுக்காக வச்சுருக்கிறதுனால நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த சின்ன டஸ்ட்டு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம வேக்யூம் போடும்போது தான் நல்லா நீட்டாக க்ளீன் ஆகும். ஏன்னா வந்துட்டு இந்த ரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆகிருக்கும் நான் க்ளீன் பண்ணியே. ஸோ அதனால் நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு வாட்டி ஃபுல்லாத்தையும் எடுத்து நான் நல்லா வேக்யூம் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து அந்த விண்டோஸ்லேயும் வந்து நிறைய டஸ்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கையோட அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் பண்ணிட்டு இருந்தேன். பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு அக்யூமுலேட் ஆகும். ஸோ நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணியே ஆகணும், இல்லைனா ஒரு டஸ்ட்டோடவே நம்ம வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளே போகும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் இல்லையா? க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே டாய்ஸ் நிறைய இருந்ததுனால எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணணும், எல்லாத்தையும் சார்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அந்த தாட்டே வந்து எனக்கு வரல. அதுக்கப்புறம் இந்த வீக் தான் முடிவு பண்ணேன். ஏன்னா அந்த ரூம்குள்ளே இருக்க டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, வெளியே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீக் முடியலையோ நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டஸ்ட் ஃப்ரீ ரூமாக ஆக்கியாச்சு. ஸோ கையோட பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண அந்த பெட் ஸ்ப்ரெடையும் வந்து நான் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். ஏன்னா அதுவுமே அதுக்கப்புறம் டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால பில்லோ கவர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் நான் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. ஸோ
இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு ஹாஃப் அ டே மேலே வந்து ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து டைம் பிடிச்சிது. இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சமாக வந்து அங்கே டாய்ஸ் எல்லாம் சேருதோ எது சேருதோ அந்த டைம்லேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த க்ளீன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது, ரூமும் க்ளீனாக இருக்காது அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா நிறைய ட்ரெஸ் சேர என்ன ஆயிடுச்சு, கபோர்ட்ஸ்லேயும் இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை வந்து நிறைய பேர் இங்கே கேட்டுட்டும் இருந்தாங்க, ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஸ்டாஃப்லாம் வந்து கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தாங்க, குட்டீஸோட ட்ரெஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, அது அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டிசைட் பண்ணி எது தேவைப்படுது படலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, சார்வியோட ஃப்ராக்கு, அப்புறம் நம்ம ஃபெஸ்டிவல் அப்போ போடுற ட்ரெஸ்லாம் ஃபஸ்ட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி வேர்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு கிட்டு இது தனியாக ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் சார்வி இது வந்து தனியாக பேஸ்கெட்டில் போட்டு, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக வச்சுக்கும் போது எல்லாத்தையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கபோர்டில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம் கிட்ஸ் கபோர்டு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கபோர்ட்ஸும் நீட்டாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ் கபோர்டை எத்தனை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை எப்பப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களும் ஷேர் பண்ணுங்கள், நானுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னால் அவ்வளோதான் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. இது வந்து அடுத்த நாள் வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சு கபோர்டில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ முன்னாடி நாள் நான் வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுருந்தேன் இல்லையா, அது அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி எனக்கு 2 வேலையாக நடந்துச்சு. திரும்பியும் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து இந்த மாதிரி பார்ட்டி வேர்ஸ், அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் அப்போல்லாம் நம்ம ஒரு ட்ரெஸ் போடுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஹேங்கரில் போட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த கபோர்ட்ஸில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இடம் வந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேர் ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சார்விக்கு வச்சுட்டு இன்னொரு ஷெல்ஃப் வந்து கிட்டுக்கு வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி வேர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பற்றிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் வந்து ட்ரெஸ் வச்சுக்கிட்டேன். இங்கே மிடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டுவும் வந்தாச்சு. ஏன்னா லஞ்ச் கொடுத்துட்டு வந்தேன், கர்ட் ரைஸ்னால் அவங்களே சாப்பிட்ருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் சாப்பிடல, ஏதோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலைகள்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு தேவை இருக்கிற கொஞ்சமாக ட்ரெஸ் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய வச்சுட்டு இருந்தாலும் நம்மளுக்கு இடம் பத்தாது இல்லையா. ஸோ எது எது தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுட்டு நல்லா நீட்டாக மடித்து வச்சு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 2 சின்ன கபோர்ட்ஸில் தான் 2 பேரோட டெய்லி வேர் ட்ரெஸ்ஸும் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். சார்வியும் வந்து பார்த்திங்கன்னா எது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ குக்கிங் டாய்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் இது வரைக்கும் எடுத்து கொடுத்ததே இல்லை. எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டாய்ஸாக இருக்கும். ஸோ அங்கங்கே போட்டாலும் வந்து நம்மளால் எடுத்து கூட வைக்க முடியாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், விளையாடிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு க்ளீனப் பண்ணோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்களும் வந்து இனிமேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாத்தையும் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் வந்து டாய்ஸுக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மொத்தமாக டாய்ஸ் இங்கே வைக்கும்போது கபோர்ட்ஸ் லாக் பண்ணிட்டா கூட அவங்களால எடுக்க முடியாது. ஸோ வேணுன்றப்போ எந்த டாய்ஸ் தேவைப்படுதோ அதை எடுத்து கொடுத்துட்டு விளையாடினதுக்கப்புறம் இன்னும் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேட புதையல் கிடைக்கிற மாதிரி மேலேருந்து எங்கெங்கெல்லாமோ இன்னும் டாய்ஸ்லாம் வந்து ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் மொத்தமாக சார்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுற டாய்ஸ் மட்டும் கபோர்ட்ஸில் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர்ஸில் போட்டு அவங்களுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நேற்றே வந்து வேக்யூம் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுனால இன்றைக்கி ஜஸ்ட்டு லைட்டாக டஸ்டிங் மட்டும் பண்ணிவிட்டு கீழே வந்து பெருக்கி விட்டாச்சு. அப்போ தான் யோசித்தேன், நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போதே இவ்வளோ வருது அப்படின்னா கிட்ஸ் ரூம் மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ வரும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எனக்கு சேர்ந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலேயாச்சும் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரூமோட கபோர்டுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்பப்போ கொஞ்சம்
க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மொத்தமாக க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அப்பப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக ஜஸ்ட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சா போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மொத்தமாக இந்த மாதிரி நீட்டாக அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. கபோர்டையும் க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷமாச்சு கொஞ்சமாக என்டர்டைனிங்காக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ எப்பவும் போல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை என்றைக்குமே எனக்கு கொடுத்துட்டு இருங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.